ஓகே கேட்கலாம். இன்றைக்கு என்னென்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உண்மையாகவே ஒரு சந்தோஷமான நாள். நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆதரவு வந்திருக்கு. இதில் நான் வளமையாகவே ஒரு நாளும் வெற்றியை நான் கொண்டாடுறதில்லை, தோல்வி என்ற முடிவில் வச்சிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இது ஒரு சில அரசியல் கட்சிகளும் மற்றது பொதுமக்கள் எல்லாருமா சேர்ந்து நடந்த இந்த போராட்டம். அந்த கடைசி நேரம் அது ஒரு திருப்பு முனையாக போகிறதால் ஓக்கட்டேக்கர் செம்மணி புதகிலிருந்து வெளியால் வரையில் அவர் திட்டமிட்டு பிளான் பண்ணி அவர் அப்படியே திருப்பி கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தது. அதுதான் இந்தியா நடந்த சம்பவத்தின் டேர்னிங் பாயிண்ட். நான் நினைக்கிறேன் நான் அதில் போய் ஓக்கட்டேக்கருக்கு சொல்லும் வரைக்கும் அவங்களோட ஆயிரம் மக்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லும் வரைக்கும் இந்த ஓக்கட்டேக்கருக்கு அது தெரியாது. நான் நேற்றைய தினமே பாராளுமன்றத்தில் ஹிஸ் எக்ஸலன்சி சொல்லியிருந்தேன், இப்படி ஒரு விடயம் இருக்குது, மக்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி. ஸோ அவர் அதை பார்த்துருந்தவர். பார்த்துட்டு உடனே சொன்னவர் நான் அங்கே வாரம் போலீஸார் திட்டமிட்ட ரீதியிலே கொண்டு போக வழிக்கிடையில், ஆனால் அங்கே இருந்த அரசாங்கத்துக்கு சார்பான ஒரு சில ஆக்கள் அவரை அப்படியே கூட்டிகிட்டு போகணுன்ற பிளான் தான் அப்படின்றத அது சாத்தியக்கூட அவைக்கு நடக்கல, அது சக்ஸஸாக வரையில். இந்த போராட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பாராளுமன்றத்திலும் இன்றைக்கும் ஒரு பெரிய வெற்றி. இந்த வெற்றிக்கு எங்களுக்கு வெற்றி அது ஒழுங்குபடுத்தினவர்களுக்கு தான் அந்த வெற்றியை சாரும். அவர்கள் ஒழுங்குபடுத்தியவர்களுக்கும் அங்கே கஷ்டப்பட்ட ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் மற்றது அதில் நின்ற முக்கியமாக நம்முடைய வைத்தியர் உதயசீலன், அரசியல் சம்பந்தம் இல்லாமல் அது இந்த வைத்தியர் உதயசீலன் உட்பட அவருடைய டீமுக்கும், அதே நேரம் வருகை தந்திருந்த மற்ற அரசியல்வாதிகளுக்கும், வந்துட்டு திரும்பி போன அரசியல்வாதிகள் அனைவருக்கும் ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் சிரிக்கிறதுக்கு உங்களுக்கு இல்லை என்னென்றால் அது எனக்கு தெரியும் இப்படி பிரச்சனை வரும் என்று. ஆனால் வந்துட்டு திரும்பி போக வேண்டிய நிலைமையில் அந்த சப்பாத்தில் எடுத்து காருக்குள்ளே வைக்க சொல்லியிருக்கிறேன். நான் அந்த சப்பாத்து கொண்டு கொடுப்பேன் அமைச்சர்கிட்ட சப்பாத்தும் மற்றது என்னுடைய கவிதண்ட சப்பாத்தும் காருக்குள்ளான் இருக்குது என்றால் பெருமதியான சாமான்களை விட்டுட்டு உடைக்க கொண்டு கொடுக்க வேணும். அவே அதுகளையும் நாங்கள் மீட்டிங் முடிய கொடுப்பேன், இல்லை அடுத்த முறை டிசிசி மீட்டிங் வரைக்கும் கொடுப்போம் அந்த சப்பாத்தை. இதை எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் வெற்றி. நேற்று போக்கட்டர்களோட அடிப்படைக்கே எனக்கு அது வெற்றி. நான் கஷ்டப்பட்டு இன்றைக்கு வெளியே வந்ததுன்னா நான் எந்த கிரெடிட்டையும் போய் எடுக்க விரும்பவில்லை. இந்த போராட்டங்களை பீப்புள் ஆக்ஷன், அதாவது மக்கள் இயக்கம் தான், அந்த மக்கள் இயக்கம் என்ற ஒரு அமைப்பு தான் அந்த போராட்டத்தை ஆரம்பித்திருந்தது, அந்த போராட்டத்தை நடத்தி இருந்தது, ஒழுங்கு செய்திருந்தது. பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட்டையும் பீப்புள் ஆக்ஷனையும் அவங்க சேர்த்து பார்த்துருவாங்க. எங்களுக்கும் அந்த ஒழுங்குபடுத்தினவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். மற்றது அங்கே நின்ற பிரகாசனை உட்பட ஜெகதாஸ் உட்பட ஒரு சில பேர் தங்களுடைய தலைவர்களை அடித்து திளத்தீர்ணம் என்றதால் என்னையும் அப்படி குளறுபடி செய்யலாம்னு வந்தவை. ஆனால் அதை வீடியோ எடுத்து கொண்டது ரெஜியும் பிரகாசனையும் ஜெகதாசன் கேட்க. அதை நான் அன்றைக்கு ஒரு படமொழி ஒன்று பார்த்தேன்னா, இந்த 1000 உங்களுக்கு சார்பானாக்கள் தேவையில்லை, சார்பானாக்கள் சொல்லிக்கொண்டு உங்களோட நிற்கிற ஒரு போலியானாக்கள் தேவையில்லை, ஒரு 5 பேர் சுற்றி நல்லவங்க நின்றா காணமன்றது. இன்றைக்கு கௌசல்யா சொன்னது ஒரு 5 பேர் சுற்றி நல்லவங்க நின்றா காணும், 1000 பேர் தேவையில்லைன்றது. எனக்கு இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்ச சந்தோஷம். நாங்கள் இந்த பிரதிபலங்களை செப்டம்பர் மாதத்தின் 59வது நினைக்கிறேன் 59வது ஐநாவுடைய அடுத்த அமர்வில் பார்க்கலாம். அந்த டைம் நான் ஜெனீவாவுக்கு வருவேன், அங்கேயும் இந்த போராட்டங்கள் நடக்கும். இன்றைய நாளிலே நாங்கள் ஐநாவுடைய பிரதிநிதியிட்டே நிறைய மகஜர்களை கொடுத்திருந்தோம். ஐநாவுடைய பிரதிநிதி எங்களுடைய செம்மணி புதைகுழியை நேரடியாக பார்த்து சென்றார். அந்த வகையிலே நடப்பாண்டிலே நடந்து கொண்டிருக்கிறது காசாவிலே இஸ்ரேல் ஈரான் சம்பந்தமாக மனித உரிமை மீறல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதை கண்டுகொள்ளாத சர்வதேசம் அல்லது அதை கண்டுகொள்ளாத ஐநா எங்களுடைய நடந்து முடிந்த கொலைகளை திரும்பி பார்க்குமா, அதுக்குரிய விசாரணைகளை சரியாக செய்யுமா? இதை சொல்கிறது ஜியோ பொலிட்டிக்ஸ். இது சாதாரணமான எங்களுடைய அரசியலை தாண்டி உலக அரசியல் ஜியோ பொலிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ சர்வதேசத்துக்கு இலங்கையை கைகளை வச்சிருக்க வேண்டிய வேண்டியிருக்கு. ஏனென்றால் இலங்கையில் இருக்கிற ஆட்சி மாற்றம் இப்போ சைனா பக்கம் சார்ந்தும் இந்தியா பக்கம் சார்ந்தும் எல்லா பக்கம் சார்ந்து இருக்கிறது. அதால் மேற்கில் இருக்கிற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உங்களுக்கு தெரியும், யுனைடெட் நேஷன்ஸ்ன்றது அது வெள்ளக்காரனுடைய ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு இலங்கையில் இருக்கிற பிடி இல்லாமல் போயிட்டுது. அப்போ நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் மறுபடியும் இருக்குவார்கள்னு நினைக்கிறேன். மற்றது இலங்கையில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இலங்கைக்கு என்ன செய்கிறது தெரியாமல் இருக்கேன் என்றால் IMF கடனை எடுத்தாக வேண்டும்,
இந்தியாவில் புலம்பெயர் மக்கள் வந்து கனடாவில் தூபிகளை கட்டி எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். நாட்டில் இனப்பிரச்சனை இருக்கிறன்றது பிரச்சனை வருது. அது சர்வதேசம் அடுத்த கடனை கொடுக்குறதுக்கு முன்னும் இருக்கும். இந்தபடியான இதில் இதுவரை காலமும் இந்த அரசியல்வாதிகள் தான் போய் சொல்லிக் கொண்டு வந்து இலங்கையில் இனப்படுகொலை நடக்கையில் சர்வதேச விசாரணை தேவையில்லை, சுமந்திரன் போன்றாக்கள் தான் செய்து கொண்டிருந்தது. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு அப்படி ஒரு சொல்ல இயலாத நிலைமை வந்து என்னால் ஏற்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் மேற்கு இலங்கையை இருக்கும் என்று நினைக்கிறேன். கடந்த நாட்களிலே எங்களுடைய பாராளுமன்றத்திலே எங்களுடைய நீதி அமைச்சர் கூறியிருந்தார், செம்மணி படுகொலையையும் கொக்குழாய் படுகொலையையும் வந்து ஒரு வதந்தியான செயற்பாடுகளை அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? கதைக்கும் போது நான் நேரம் முன்னால் இருந்தேன். எனக்கு நேர்ச்சியார் தான் அந்த பக்கம், வெள்ளுக்கு அந்த பக்கம், வெள்ளனா கிணறு, இந்த பாராளுமன்ற நடுவில் கிணறுன்னு சொல்லுவாள், வெள்ளுன்னு சொல்லுவாள், வெள்ளுக்கு அந்த பக்கம் நேர ஹர்ஷன நாணயக்கார எனக்கு இடப்பக்கத்தில் 2 கதிரை தாண்டி எங்களோட சிறீதரன் ஐயா. ஆனால் வேறொரு 27 செக்ஷன் போகும்போது வேறொரு பிரச்சனை போகும்போது சிறீதரன் ஐயா வாசித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எனக்கு அவரோட தனிப்பட்ட கோபம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவருக்கு அங்கே என்ன நடக்கிறன்றதே தெரியாது. ஹெட்செட் போட்டு தான் விளங்கிக் கொள்ளும். அதெல்லாம் நான் கௌசல்யா எடுத்து சொல்கிறேன், சிங்களத்தை படிங்க. தச்சனை பாராளுமன்றத்து கோயிலில் சிங்களம் இல்லாமல் ஒன்றுமே செய்யலை. சிங்களத்தை படிங்கன்னு சொல்கிறது காரணமாக தான் அங்கே பிரச்சனை நடந்து அடிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீதரன் ஐயா வாசித்து முடிச்ச பிறகு ஹர்ஷன் நாணயக்கா வேறொரு பதிலை சொல்கிறார், ஸ்ரீதரன் ஐயா வேறொரு கேள்வி கேட்குறார், வேறொரு கேள்வி போய்கொண்டே இருக்குது. நாங்களுமே நிப்பாட்டுன்னு இல்லை, அந்த கேட்குறது வேறு, நீங்கள் சொல்கிறது வேறு, அந்த கேட்குறது திருப்பி ஒருக்கா வாசிக்க விடுங்க என்னென்று. முதல் வாசிக்க ஒருத்தர் நான் சொன்னது கேட்கல, எல்லாரும் அடிபாட்டை கொண்டு வந்து நீங்கள் அங்கே பெரிய சத்தங்கள் பின்புள்ளது அடிபாடு நடக்குது. அந்த வீடியோ பார்த்துருக்கேன். அந்த ஆள் கேட்குது, திருப்பி இன்னொருக்கா வாசிக்கப்படுங்க ஐயான்னு சொல்லி. அப்போ சபாநாயகர் இல்லை, இன்னொருக்கா வாசிக்கப்பட முடியாதுன்ட்டு ஹர்ஷன நாணயக்காரர் இந்த மோத பார்த்தான்னு சொல்கிறார். அங்கே நடந்தவை வதந்தி, அங்கே நடந்தவைக்குரிய இந்த ஆதாரங்களும் இல்லை. நீதிமன்றத்துக்கு வந்தால் நாங்கள் விசாரிப்போம், இல்லாட்டி விசாரிக்க மாட்டோம். நாங்கள் ஒவ்வொருத்தருமே இப்போ ஒரு நடமாடும் எல்லாருமே ஒரு நடமாடும் சாட்சிகள். நீங்கள் இருக்கிற எல்லாருமே எங்களை இனப்படுகொண்ட சாட்சிகள். எல்லாட்ட அம்மாவோ அப்பாவோ தங்கச்சியோ அண்ணாவோ அக்காவோ எல்லாருமே இந்த மனித புறவொலிக்கில் இருக்குது. ஆகவே நாங்கள் இதை ஹியசே என்று சொல்லிடாது, வதந்தி என்று சொல்லிடாது. நான் நினைக்கிறேன் ஹர்ஷன நாணயக்காரை வந்து ஒரு அதால் தான் இன்றைக்கு அமைச்சர் செலுத்தப்பட்டவர். சிறப்பு விட்டுட்டு ஓடின ஒரு அரசாங்க அமைச்சர் செருப்பை விட்டுட்டு ஓடின சம்பவம் வந்து இலங்கையில் இதுதான் முதலாவது. அமைச்சருடைய அடியாட்கள் பிறகு வந்து செருப்பங்க என்று சொல்லி தேடினேன். செருப்பு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். சப்பாத்தை தேடின காலம் இது மட்டும்தான். அண்மையில் நான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அமைச்சர் சொல்லுவார், உன்னை யாழ்ப்பாணத்து மக்கள் அடித்து திலத்து வேறதுன்னா நான் இன்றைக்கு இவரை அடித்து திலத்தும் போது நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். நான் ஒரு முறை சொன்னது போய் எங்கள்கிட்ட சனத்தை மறைப்போண்டு இல்லை பரவாயில்ல, ஒரு அவருக்கும் ஒரு நல்ல அனுபவம், ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய வீடியோ ஒன்றை கொடுக்கட்டும் பண்ணிட்டு பேசாமல் இருந்தேன். செருப்பையும் மண்டல் வந்து இருக்கிறேன். நான் அந்த செருப்பை தூக்கி கொண்டாவது ஓடி இருப்பேன். அவருக்கு ஒரு நம்பிக்கையாற்ற மாதிரி ஒன்று செருப்பை தருவானது. அதுக்கு ஒரு பாராளுமன்றத்திலேயாவது செருப்பு கொடுப்பேன். நேற்றைய ஊடகங்களிலே இது ஒரு கதையொன்றை நாங்கள் பார்த்திருந்தோம். அது வந்து என்ன என்றால், மீண்டும் நிரூபித்தார் அர்ஜுனா என்று ஒரு தலையங்கம் போட்டு நியூஸ் கொண்டு வந்திருந்தது. அதை மீண்டும் நிரூபித்தார், தமிழன் என்று நிரூபித்தார் அர்ஜுனா என்ற கைடிங்கெல்லாம் வந்திருக்கு. அப்போ நேற்றைய நாளில் நீங்கள் எங்களுடைய ஐநா பிரதிநிதியை சந்தித்தீர்கள். அங்கே நீங்கள் பலவற்றை கதைத்ததாக உங்களுடைய காணொலிகளை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருந்தது. அது சம்பந்தமாக சிலவற்றை கூற முடியுமா? இதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதில் என்னென்னா அந்த வீடியோவை கேட்டிருக்கேன். அந்த சிறிதரன் ஐயா கதைச்சு, நான் கதைச்சது, பிமல் ரத்நாயகா 3 பேர் கதைச்சு வீடியோ கேட்டிருக்கேன். இப்போ கூட பாராளுமன்றத்தில் மெசேஜ் வந்திருக்கேன், இந்த வீடியோ ரெடி இல்லைன்னு. என்னென்றால் நேற்றைய தினம் வந்து திட்டமிட்ட ரீதியில் சிறிதரன் ஐயாவுக்கு அந்த கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல் கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன பேப்பரில் எழுதி கொடுக்கப்பட்டு பாவம் மனுஷன் வாசித்து போட்டு அதில் இருந்துட்டேன். அட்லீஸ்ட் நாங்கள் கதை கேட்கையாவது அங்கே கையொத்தி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். திட்டமிட்ட ரீதியில் நான் நினைக்கிறேன் எங்களுடைய அந்த பார் சம்பந்தமான லிஸ்ட்டுகளை வெளியால் போடுவோம் என்ற பயத்தை காட்டி சிறிதரன் ஐயாவை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் போடுறது. ஆனால் நான் நினைக்கிறேன் அது என்னோட மனித உதாரணத்துக்கு நானே ஒரு தவறு செஞ்சுருந்தேன். நானே பார் லிஸ்ட்டை வேண்டி கொடுத்துருந்தால் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் சனத்திட்டு ஒப்புக்கொண்டிருப்பேன். இப்போ நான் தான் வேண்டி கொடுத்தேன்னா, நான் அந்த நேரங்களில் இருந்த நிலைமையில் அரசியல் காரணங்களாக வேண்டி கொடுத்துட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்கோ என்று மக்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தால் எங்களுடைய சனம் மன்னிச்சு போட்டு கடந்து போயிருக்கும். ஆனால் அதுக்குள்ள வச்சு ஒரு குப்பாடி அரசியல் செய்கிறோன்றதை நான் ஏற்றுக்கொள்ளலை. இன்றைய தினம் நான் பார்த்தேன்னா யார் இந்த போராட்டத்துக்கு மும்முரமாக நின்று அரேஞ்ச் பண்ணிக்கணுமோ அவையாலேயே அந்த போராட்டத்துக்கு வரையிலாமல் போயிடுது. ஏனென்றால் அவைக்கு மக்களிடையே இருக்கிற ஒப்பீனியன் அதுதான். நான் போய்க்குள்ள அவையில தங்கண்ட ஆக்களை செலுத்திட்டேன். இன்றைக்கு 2 பேர் வந்து குழம்பினவை, நீங்கள் எல்லாரும் காப்பாற்றினீங்க. அது தவிர நான் நினைக்கிறேன் என்னுடைய அமைச்சர், என்னுடைய ராஜீவன் எம்பி, இளங்குமரன் எம்பி மக்களுடைய செய்தி ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றது சரியான முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் மக்கள் என்ன நினைக்கணும்ன்றதை இதை விளங்கி கொள்ளாட்டி காலங்காலமாக அப்படி ஓட வேண்டியிருக்கு.
நேற்றைய சந்திப்பிலே எங்களுடைய தமிழ் கட்சி தலைவர்மார் பல பேர் கலந்து கொண்டிருக்கலாம். என்ன காரணத்துக்காக, என்ன தேவைக்காக அவர்கள் 4 பேர் வந்திருக்கலாம். நான், ஸ்ரீதரன் ஐயா, கயேந்திரமார் பொன்னம்பலம், செல்வமாட்டக்கிறனால செல்வமாட்டக்காரனால வரவே இல்லை. அதனால தான் அவருக்கு ஒட்டுக்குழுக்களுடைய தலைவர்கள் என்று சொல்லி அதுக்கு பேரே இருக்குது. நான் சொல்லுவேன், சாம் சொல்லுது மோப்புத்தாங்களை நீங்கள் பார்க்கலாம். அதே நேரம் ஆனால் நான் என்ன செல்வ மாட்டேங்கன்னா என்னுடைய நல்ல நம்புவேன். அதில் எந்த சந்தோஷம் இல்லை. எனக்கு அடுத்த காலத்தில் குட் மார்னிங் டாக்டர், நான் குட் மார்னிங் அண்ணன் கதைப்போம், என்ன மாதிரி என்ன சாப்பிட்டீங்களோ ரெண்டு கதைப்போம். ஆனால் அரசியல் ரெண்டு வரைக்கும் மக்களுடைய நிலம், என்னுடைய நட்பாண்டு பார்க்கைகள் மக்களுடைய நிலம் தான் முக்கியம். சிலர் நாடுகள்லாம் வந்திருக்கலாம் வரையில். அவர் ஏற்கனவே எங்களுடைய வரவு செலவு வாக்கெடுப்பில் டிஃபென்ஸுக்கு சார்பாக வாக்களித்தார் விளங்கிட்டாங்க. அதால் செல்லும் மடக்கில் நாம் வருவேன்ற எதிர்பார்க்கறது முட்டாள். ரெண்டாவது, எங்களுடைய கயேந்திரமார் பொன்னம்பலம் வந்திருக்க வேண்டிய ஆள். ஆனால் அவர் பிளான் பண்ணி போனாரா அல்லது தெரியாமல் போய் நிற்கிறாரோ தெரியாது. நான் லண்டனில் நின்றிருந்தால் ஓக்கற்றக்கர் வருகிறார். சாரி, ரெண்டு தெரிஞ்சிருந்தால் நானே 2 நாளைக்கு முன்னே வந்திருப்பேன். லண்டன்லேருந்து வந்து போகிறது கயேந்திரமார் பொன்னம்பலத்துக்கு ஒரு தூசு காசு. சரி தானே, ஒரு டிக்கெட்டை புக் பண்ணுவது தூசு காசு. ஒரு டிக்கெட் அப் அண்ட் டவுன் அதில் ஒரு 15 லட்சம் சனத்தில் கேட்டுருந்தால் சனம் போட்டிருக்கு. அதோட கயேந்திரமார் பொன்னம்பலத்துக்கு பெரிய காசு இல்லை. இப்படியான நேரங்களில் அரசாங்கம் கெஞ்சும், நீங்கள் வந்து இதை குழப்பாயுங்கோ, எங்களுக்கு தலையில் மண்ணடி போடாங்க. ஆகவே கயேந்திரமார் பொன்னம்பலம் திட்டமிட்ட ரீதியில் வரையில் என்றதை நான் எதிர்பார்க்குறேன். நான் போகாமல் நின்றிருந்தால் நான் இன்றைக்கி ஒரு பிக்கப்பில் ஜெக் T9 ஒன்றில் போயிருப்பேன். என்னோட கார் இருக்கிறபடியாக என்னோட வாகனம் தேவைப்படையில். ஆகவே நான் அந்த ஜெக் T9 ஆறுதலாக வேண்டும் என்று யோசிச்சிருக்கேன். சரி, நன்றி.